அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன். ரிஷபராசி அன்பர்களுக்கு 2 செவ்வாய் இதுவரை ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்து தங்களுக்கு பல வகையான தொந்தரவுகளை கொடுத்தவர் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தும் சென்றிருக்கிறார். அதுவும் பேச்சில் சூடு பறக்கும். பேசும்போது சற்று நிதானமாக பேசுங்கள். கணவருடன் பிள்ளைகளிடம் பேசும்போது சற்று பொறுமை தேவை. 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு, 4இல் கேது, 5இல் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சமடைந்திருக்கிறார். உடல் நலனில் கவனம் தேவை. எப்பொழுதெல்லாம் ராசிநாதன் நீச்சமடைகிறாரோ அப்பொழுது தங்களுக்கு மனக்குழப்பம் உண்டாகும். உடல் நலனில் சில கோளாறுகள் வரலாம். 4இல் கேது இருப்பதால் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. 10இல் ராகு. தொழில் செய்வோருக்கு நல்ல பண வரவுகள் உண்டாகும். லாபஸ்தான சனியினால் அதாவது 10ஆம் லாபஸ்தான சனியினால் தங்களுக்கு ஆதாயம் உண்டு. தொழில் வளம் பெருகும். வியாபாரம் நன்றாக இருக்கும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். அரசியலில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் மரியாதை கிடைக்கும். கட்சிக்கு புது பதவிகள் கிடைக்கலாம். உங்களது ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். 2இல் செவ்வாய் இருப்பதால் சற்று பொறுமை தேவை. பேச்சில் அவசரப்பட்டு பேசிவிட்டு பின்பு வருத்தப்பட வேண்டாம். கணவருடன் பேசும்போது அன்பாக பேசுங்கள். பொறுமையாக சாந்தமாக பேசுதல் வேண்டும். உறவினர்களுடன் அல்லது நண்பர்களுடன் தவறான புரிதல் ஏற்படும். உறவினர்களுக்கு எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் நன்றி விசுவாசத்தினை தாங்கள் எதிர்பார்த்தல் இயலாது. கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.